வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். முதல்வர் ஸ்டாலின் 2 வார பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். சான் பிரான்சிஸ்கோவில் தொடங்கி பேபால் நிறுவனத்துடன் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அவரது பயணத்தின் முதல் நாளன்று பசிபிக் பகல் நேரத்தில் மாலை 3 மணிக்கு இறுதி செய்யப்படும். கைடன்ஸ் தமிழ்நாடு நிர்வாக இயக்குனர் விஷ்ணு வேணுகோபால் மற்றும் பேபாலின் நிர்வாக துணைத் தலைவர் மற்றும் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி ஸ்ரீனி வெங்கடேசன் மற்றும் சர்வதேச அரசாங்க உறவுகளின் தலைவர் ஜியாங் டேவிட் ஃபேன் ஆகியோருக்கு இடையே கையெழுத்தான இந்த ஒப்பந்தம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய முதலீட்டை குறிக்கும். செயற்கை நுண்ணறிவு மற்றும் மெஷின் லேர்னிங் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி சென்னையில் ஒரு மேம்பட்ட மையத்தை நிறுவுவதற்கு பேபால் நூற்றுக்கணக்கான கோடிகளை முதலீடு செய்ய உறுதி பூண்டுள்ளது. இந்த மையம் பிராந்தியத்தில் 1000 உயர்தர வேலைகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது உள்ளூர் பொருளாதாரத்தை கணிசமாக உயர்த்தும். இந்த மையத்தை நிறுவுவது செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகளுக்கான முன்னணி மையமாக மாறுவதற்கான தமிழகத்தின் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும். அமெரிக்கா வந்தடைந்த ஸ்டாலினை சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகம், ஸ்ரீகர் ரெட்டி, தொழில்துறை அமைச்சர் ராஜா, முன்னாள் மத்திய அமைச்சர் நெப்போலியன் உள்ளிட்ட தமிழ் சமூகத்தினர் அன்புடன் வரவேற்றனர். புலம்பெயர்ந்த தமிழ் மக்களிடம் இருந்து கிடைத்த அன்பான வரவேற்பால் தம்மை மிகவும் பாதித்ததாக சமூக ஊடக பதிவில் முதலமைச்சர் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் செழுமைக்கு பங்களிக்கும் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான தனது நோக்கத்தையும் அவர் எடுத்துரைத்தார். தனது பயணத்தின் போது முதல்வர் ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறும் முதலீட்டு மாநாட்டில் பங்கேற்கிறார். அங்கு பல உயர் மதிப்பு முதலீடுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த மாநாடு தமிழகத்தில் கூடுதல் முதலீடுகளை பெறுவதற்கான முக்கிய நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உயர்தர வேலைகள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை உருவாக்கும் துறைகளில் எதிர்பார்க்கப்படுகிறது. பேபால் உடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த திசையில் ஒரு முக்கியமான படியாகும். ஏனெனில் நிறுவனம் தனது சென்னை மேம்பாட்டு மையத்தை அதிநவீன AI மற்றும் ML கண்டுபிடிப்புகளை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது. 2017 தனது இந்திய செயல்பாடுகளை தொடங்கிய பேபால் நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்காளராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது. மேலும் இந்த புதிய முதலீடு தமிழ்நாட்டின் தொழில்நுட்ப மையமாக வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.